இன்றைக்கி மண்டே மினி விலாக் பார்த்துடலாமா? எங்கள் பாட்டி தாத்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் அத்தை மாமா தான் அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் அத்தை மாமா வந்த உடனே எங்கள் பாப்புக்குட்டிக்கு ரொம்ப குஷி. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்கள் பாப்புக்குட்டி வந்து இப்படி தான் வெல்கம் பண்ணுவாங்க. எங்கள் பெரியவங்க கொஞ்சம் சைலண்ட்டான ஆள், ஆனால் சின்னவ வந்து ரொம்ப சேட்டைக்காரி. எங்கள் மாமா வந்து ஊர்லேருந்து எண்ணெய் கொண்டு வந்தார் எனக்காக. இது வந்து நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும் இந்த மேல்மருவத்தூரில் வந்து இந்த முறுக்கு விற்பாங்கள்ல, அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஃபஸ்ட்லாம் அந்த முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. மேலே போயிட்டு துணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே 2 செல்லக்குட்டி சரியான சேட்டை பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ஷீட்டெல்லாம் கழிச்சு போட்டு ரொம்ப ஆட்டம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா தாத்தா பால் வாங்கி கொடுத்தாரு. பால் வச்சேன், பொங்கிருச்சு. கடவுளே, டெய்லியும் எனக்கு இதே வேலையாக இருக்குது. இப்போ மீதி இருந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சம் தாத்தாக்கும் அப்பாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பெட்டில் ஸ்ப்ரெட்லாம் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு பில்லோ கவர்ஸை போட்டு பெட்ஷீட் மடிச்சு வச்சுட்டு இவன் மேலே ஏறி படுத்துட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் நீங்களே பாருங்க. கீழே இறங்கு, கீழே இறங்குன்னு சொன்ன உடனே நான் எதுக்கு கடிக்கிற? இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்கு, இறங்குடி. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக அவளை இறக்கி விட்டுட்டு இவன் சமத்து புள்ள சொன்ன பேச்செல்லாம் கரெக்டாக கேட்பான். மேலே ஏறக்கூடாது, சரியா? கவர் போகிற வரைக்கும் மேலே ஏறக்கூடாது, ஓகே? இங்கே பாரு, உனக்கும் தான். சும்மா மேலே ஏறினா சொல்லிட்டே இருக்கேன். இப்போதானே சொன்ன மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிற. அடிக்கவா? அடிக்கவா? கையை கொடு, கையை கொடு. அதெல்லாம் தெரியுதுல, மேலே ஏறக்கூடாதுன்னு தெரியாது. இறங்கு, துவைச்ச பெட்டு கவரில் ஏந்திரி. எப்படியோ அவளை கீழே இறக்கி விட்டுட்டு பெட் கவர்லாம் போட்டு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பலாப்பழம் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊர் தோட்டத்தில் வந்து பலாப்பழம் இருக்குது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காட்டினவங்க வந்து எங்கள் தாய் மாமாவும் அத்தையும். இவங்க எங்கள் மாமியார். என்னால் வீடியோவில் காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். எங்கள் வீட்டு பலாப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேன் சோழன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இது. என் செல்லக்குட்டிங்களோட சேட்டைங்கெலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.